சுழற்சியின் மாயம். இன்னைக்கு மாய சுழற்சியை பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் பழைய சீடி, பசை, வட்டமான அட்டை, கோலி குண்டு. பழைய சீடியையும் படத்துல காட்டியபடி வட்டமான அட்டையனையும் எடுத்துக்கோங்க. பசைய சீடியின் மேல இப்படி போட்டுக்கோங்க. கருப்பு வெள்ளையினால் ஆன வட்டமான அட்டையினை சீடியின் மேல் பக்கத்துல ஒட்டிக்கோங்க. நடுவில் உள்ள துளையின் ஓரத்துல பசையை சிறிது போட்டுக்கோங்க. இந்த பசை மீது கோலி குண்டை இது போல ஒட்டிக்கோங்க. பசை நன்கு காய்ந்ததும் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று நன்றாக ஒட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. கோலி குண்டு இதை இறுக்கமா பற்றிக்கிட்டு இருக்கு. இதை மெதுவா சுழற்றினா, வாவ், இங்க பாருங்க எவ்வளவு அழகா சுழலுது. இந்த சுழற்சியானது உட்புறமாக செல்வதை பார்த்தீங்களா? இதுதான் மாயத்தோற்றம். இதுவும் அதனை போன்றதொரு சுழலும் அட்டைதான். சற்று பெரியதாக உள்ளது. இதன் பின்புறம் நடுப்பகுதியில் சிறு குமிழ் போன்ற வளைவு உள்ளது. இதுவும் மாயத்தோற்றத்துடன் சுழல்கிறது. சுழலும் இந்த அட்டையை பார்த்துட்டு அருகில் உள்ள இந்த களிமண் உருவத்தை பார்த்தா அதன் உருவம் சற்று பெரியதாக தெரியும். இந்த மாய தோற்றத்தை நம் மூளை நமக்கு உணர்த்தும். ஆச்சரியமா இருக்குதா? சொன்னா புரியாது, நீங்களும் செஞ்சு பார்த்தா தான் புரியும். வரிசையாக தோன்றக்கூடிய சாய்வான பிம்பங்கள் நகர்வதாக அல்லது சுழல்வதாக தோன்றக்கூடிய ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகின்றன.